تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இறைவனும் இறைவனுடைய தூதரும் எந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டார்களோ அந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகமான அருள் வளங்களை பெற்றுப் பெறுகின்ற ரமலானுடைய மாதத்தில், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தினுடைய இறுதி ஜுமாவில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இறுதி இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளுக்கும் நாம நம்மளுடைய நேரங்களை செலவழித்திருப்போம். திருமறை குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்தி இருப்போம். அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுகின்ற திக்ருகளை முன்மொழிந்திருப்போம். தான தர்மங்களை செய்திருப்போம். இப்படியான ஒவ்வொரு காரியங்களையும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹ்விடத்தில் நம்மை அதிகமாக நெருக்கமாக கொண்டு செல்லுகின்ற மிக முக்கியமாக ஒரு நகர்வாக பார்க்கப்படுவது பிரார்த்தனை தான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ, தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ, ஜக்காத் எப்படி ஒரு வணக்கமோ, ஹஜ் எப்படி ஒரு வணக்கமோ, அதே போன்று நீங்கள் கேட்கின்ற பிரார்த்தனை ஒரு வணக்கம். அப்ப அந்த பிரார்த்தனை இறைவனுக்கு உரியதாக இருக்க வேண்டும். இறைவனிடத்திலே மட்டும் கோரிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குல்லை யுஸீபனா இல்லாம கதபல்லாஹுலனா, எவ்வளவு விதமான நெருக்கடிகளும் எவ்வளவு விதமான சிரமங்கள் ஏற்பட்டாலும் என்னுடைய சிரமங்களையும் நெருக்கடிகளையும் போக்கக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன்தான் தேவைகளற்றவனாக இருக்கிறான், அவன்தான் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தியை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிரார்த்தனையை மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் அதிகம் அதிகம் வலியுறுத்தி கேட்கக்கூடிய நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு விதமான இன்னல்களையும் சிரமங்களையும் சந்தித்திருக்கிறார்கள். அப்படி பல்வேறு விதமான சிரமங்களையும் இன்னல்களையும் சந்தித்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே வைத்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகளுடைய ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அதிலே மிக குறிப்பாக பிரார்த்தனைகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னது போல ஏதோ பொத்தாம் பொதுவாக யாரிடத்திலே மூன்றாவது மண்ணிடத்திலே கேட்குவது போல கேட்டுவிட்டு சென்று விடக்கூடாது. பிரார்த்தனைகளை பொறுத்தவரை வலியுறுத்தி, எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தை படைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் நீ, ஒட்டுமொத்த அந்த சராசரங்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நீ நினைத்தால் என்ன வேண்டுமானும் செய்யலாம், எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஏற்படுத்தலாம். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு பிரார்த்தனை முன்வைக்க வேண்டும். ஆனால் நபிகளாருடைய காலத்திலே நடந்த சம்பவங்களை எல்லாம் நான் பார்க்கின்ற சந்தர்ப்பத்துல இதுவெல்லாம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை என்று சொல்லுகின்ற நகர்வுகள் நடந்துச்சு. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பிரார்த்தனையில் துவண்டு போகல, தளர்ந்து விடல. அல்லாஹ் கூட ஒரு இறை நம்பிக்கையாளருடைய அழகான பண்பாக சொல்லுகிறார், தளர்ந்து விடாதீர்கள், கவலைப்படாதீர்கள், நம்பிக்கை மட்டும் நீங்கள் உறுதியாக கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். இவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை யோசனை பண்ணி பாருங்க. தளர்ந்துடாதீங்க, கவலைப்படாதீர்கள்,
நம்பிக்கை கொண்டிருக்கீங்களா? அல்லாஹ்வை மட்டும் நம்புறீங்களா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்புகிறீர்களா? அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறானோ அதை நம்புகிறீர்களா? குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் வின்னர், நீங்கள் தான் வெற்றி கொள்ளப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அளவிற்கு உறுதிப்பாட்டோடு நடக்கவே நடக்காது, சாத்தியமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் நினைத்தால் சாத்தியமாக்குவான். ஆனால் அல்லாஹ் மீதான நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வகையில் குறைந்து இருக்கிறது. அதெல்லாம் சாத்தியம் இருக்குமா? ஒரு 100 ரூபாயை தர்மம் செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல 1 கோடி கேட்கும்போது நமக்கே நியாயமா இருக்குமான்னு நம்ம நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. 100 ரூபாய் தர்மம் செய்தாலும் இதை பன்மடங்காக எனக்கு கூடிய அல்லாஹ் தாராளமா கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாட்டோடு நாம் கேட்கிறோமா என்பதுதான் இங்க விஷயமே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்பொழுதுமே ஒரு ஆரம்ப நேரத்தில் ஒரு காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது அது ஒரு விதமான ஒரு பயம் இருந்தாலும், ஒரு இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அது சரியான முறையிலே ஒரு அழகான ஒரு வடிவம் கிடைத்தால்தான் அதிலே ஒரு மன நிம்மதி இருக்கும். ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறார், பொருளாதாரத்தின் முதலீடு செய்கிறார், முதலீடு செய்துவிட்டு அந்த வியாபாரத்தை துவக்க இருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு வித அச்ச உணர்வு இருக்கும். அதே நேரத்தில் அது நடக்க நடக்க அது செய்து முடிக்க இறுதி கட்டத்தில் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு விதமான ஒரு உறுதிப்பாடு சில நேரங்களில் அதிகமாக இருக்கும். அதிலே குறிப்பாக ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத் செய்த வரலாறுகள் நமக்கு தெரியும். எந்த அளவிற்கு நெருக்கடிக்கு, எவ்வளவு விதமான சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். தன்னுடைய சொந்த நாட்டை விட்ட, இன்னும் சொல்ல போனால் காபத்துல்லா இருக்கப்படுகின்ற அந்த மக்கமா நகரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக விருப்பமான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு மக்காவை விட்டுவிட்டு ஹிஜ்ரத் செய்கின்ற அந்த நகர்வுகளில் பல செய்திகள் நமக்கு கிடைத்திருந்தாலும் அதிலே இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து தன்னுடைய சொந்த பந்தங்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். விரட்டி அடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டு சவுர் என்று சொல்லப்படக்கூடிய குகையில தங்கி காலத்திற்கு தகுந்த தங்களுடைய பயணங்களை அமைத்துக் கொண்டு எதிரிகள் எப்போது நம்மை தாக்க வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதையெல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு மதீனாவுடைய நெருக்கத்தில், மதீனாவை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு நகர்வை, ஒரு செயல்பாடை பார்க்கிறோம். அப்படியே அந்த வரலாற்று செய்திகளை படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குமா, இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு மாற்றப்படுமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதீனாவை நெருங்குகின்ற நேரத்தில், மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த தோழர்களையும் வரவேற்பதற்காக, அவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக, அவர்களுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவதற்காக ஒரு கூட்டம் தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், மதீனாவுடைய மலையின் உயரமான பகுதிகளில் நின்று கொண்டு அந்த தூதர், அந்த முகம்மது, இந்த உலகத்திற்கு நன்மாராயம் செல்லப்பட்டவர், இந்த உலகத்திற்கு ரஹமத்தாக அனுப்பப்பட்ட அந்த தூதருடைய வருகையை எதிர்பார்த்து மதீனாவிலே ஒரு கூட்டம் காத்துக் கொண்டிருக்கிறது. எதற்காக? தங்களுடைய உயிர்களை கொடுப்பதற்காக, அந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அரணாக நிற்க வேண்டும் என்பதற்காக மக்கமா நகரத்திலிருந்து வருகின்ற எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காற்று ஒரு அரணாக நிற்பதற்காக அந்த கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் நிற்பதற்கு முன்னால் நடக்கின்ற சம்பவம் தான் அதிலும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிற சம்பவம். அதிலே பாருங்கள், புகாரி என்று சொல்லப்படுகின்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி. குறைஷிகள் எல்லாம் ஒரு மசூரா செய்கிறார்கள், ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்படுகிற இந்த முகம்மதும் இந்த அபூபக்கரும் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம், வலையில் சிக்கவில்லை, சிக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உங்களுடைய வலைகளில் அவர்கள் சிக்கக்கூடாது என்பது எழுதியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய விதி. இது குறைஷிகளுக்கு தெரியவில்லை. தேடுகிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலே ஒரு கட்டத்திலே பார்க்கிறோம், அந்த சந்தர்ப்பத்திலே குறைஷிகளுடைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அபூபக்கர் அவர்கள், எங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லப்படுகின்ற முகம்மதை எங்க தேடணும், கிடைக்கல. அப்பொழுது ஒருத்தர் அறிவிக்கிறார், நான் சிலருடைய உருவங்களை கடலுடைய ஓர பகுதிகளில் நான் பார்த்தேன். அந்த உருவங்கள் எனக்கு தெரிந்த முகம்மதும் அபூபக்கரும் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தாருங்கள், நான் பிடித்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு சுராக்கா என்று சொல்லப்படக்கூடிய குறைஷியில இருக்கக்கூடிய ஒருவர் அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். எந்த அளவிற்கு? அந்த கடல் பகுதியிலே நான் அந்த இரவு நேரத்திலே சில தலைகளை பார்த்தேன், இவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று சுராக்கா பதிவு செய்கிறார். பதிவு செய்த பிறகு அவர் தன்னுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். சென்ற பிறகு வீட்டிலே இருக்கக்கூடிய குதிரைகளை எடுத்துக்கொண்டு யார அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கர் அவர்களையும் எதற்கு
அவர்களை உயிரோடோ இல்ல கொலை செய்தோ கொண்டு வந்தால் கிட்டத்தட்ட 100 ஒட்டகங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று குறைஷிகள் அறிவிக்கிறார்கள். 100 ஒட்டகங்கள் என்பது அன்றைய நேரத்திலே, அன்றைய காலகட்டத்திலே சாதாரணமாக கருதப்படக்கூடிய முடியவே முடியாது. ஒரு ஒட்டகத்திற்கு அவ்வளவு பெரிய மதிப்புகளை பெற்றிருக்கிறது. ஆனால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் 100 ஒட்டகங்கள். அவங்க விடுவாங்களா? எவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தராக முடியும்? இன்றைக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு, உங்களுக்கு பரிசு, இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா 100 கோடி. யாராவது சும்மா இருப்பாங்க? 10 லட்சம் 10,000 ஒரு அற்பமான ஒரு பரிசுனா கூட மனசு கேட்காது. எப்படியாவது அந்த பரிசு அடிச்சு குடிச்சாவது வாங்கிடணும் நினைக்கிறோமா இல்லையா? 100 ஓட்டணும்னா சும்மாவா? சரி என்பதற்காக சுராக்கா செல்லுகிற சந்தர்ப்பத்துல, அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்குகின்ற சந்தர்ப்பம் வருகிறது. அப்படி நெருங்குகின்ற நேரத்துல அவர் தேடிக்கொண்டு அதிகமான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நெருக்கமாக வந்து விட்டார். வந்து விட்ட பிறகு திரும்பி பார்த்துக் கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர் செல்லுகிறார்கள். திரும்பி பார்த்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சுராக்கா பின்னால் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறைஷியிலே இருக்கக்கூடிய ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிகிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த முடிவு, பயந்து ஓடவில்லை, பயப்படவில்லை, உள்ளத்திலே அச்சம் வரவில்லை, உள்ளத்திலே கவலை ஏற்படவில்லை, உறுதியாக இருந்தார்கள். நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், என்னை படைத்திருக்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்படி என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையில் இருந்தாலும் அடுத்த கட்ட ஒரு கவசமாக அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கைகளில் எடுத்தது வல்லோனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட நிலை? அவன் எங்களை நெருங்கிவிடக் கூடாது, அவனுக்கு ஏதோ ஒரு சிரமத்தை ஏற்படுத்து என்று கேட்ட மாத்திரத்திலே அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிறது. எந்த சுராக்கா இறை தூதரையும் அபூபக்கரையும் விட்டு வைக்க கூடாது என்று கிளம்பி வந்தாரோ, அப்படிப்பட்ட சுராக்காவுடைய அந்த குதிரைகள் அந்த பாலைவனத்தில் அந்த மண்ணில் முட்டுக்கால் அளவிற்கு உள்ளே மாட்டிக்கொள்கிறது. மாட்டிக்கொண்ட பிறகு அவன் புரிந்து கொள்கிறான், ஆஹா ஏதோ ஒரு விபரீதமான ஒரு நகர்வு நடக்கிறது, ஏதோ ஒரு சிரமம் ஏற்படுகின்ற சூழல் ஏற்படுகிறது என்பதற்காக அன்றைய காலகட்டத்தில் குறைஷிகள் தங்களுடைய முதுகுக்கு பின்னால் சில அம்புகளை வைத்திருப்பார்கள். இந்த அம்புகள் என்பது குறி பார்க்கக்கூடிய ஒரு நகர்வு. இன்னைக்கு சீட்டெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, கிளி ஜோசியம்ல பாக்குறாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வு. பிறகு அந்த அம்பை எடுத்து பார்க்கிறான். இன்றைக்கு நான் நன்றாக இருக்கிறதா, இன்றைக்கு நான் செய்திருக்கக்கூடிய காரியம் சரிதானா என்று பார்க்கிறான். பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இது மார்க்கத்திலே இல்லை, இருந்தாலும் அவனுடைய திருப்திக்காக அன்றைய காலகட்டத்திலே நடந்த நிகழ்விற்காக பார்க்கும் பொழுது அந்த அம்பிலே எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, இது உனக்கு எதிராக இருக்கிறது, இந்த நகர்வு இது உனக்கு சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவனுடைய சிந்தனையின்படி அந்த செய்தி அவனுக்கு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அவன் விடல. சரி, எப்படியாவது இன்றைக்கு முகம்மதையும் அபூபக்கரையும் விடக்கூடாது, எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்பதற்காக திரும்பவும் முயற்சியை மேற்கொள்கிறார். தன்னுடைய குதிரை எழுப்புவதற்காக என்னென்ன முயற்சிகளை செய்கிறார். திரும்பவும் குதிரை எழும்புகிறது, எழும்பி செல்லுகிறது. செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் திரும்பவும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். பிரார்த்தனை செய்த பிறகு திரும்ப சென்ற முறையை விட கூடுதலான முறையில் அந்த குதிரை கடும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே சுராக்கா புரிந்து கொண்டார், ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, வல்லோனுடைய உதவி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதிராக ஏதோ பிரார்த்தனை செய்து விட்டார்கள், இதோடு என்னுடைய நகர்வை நான் நிறுத்திக் கொள்கிறேன். நேர அல்லாஹ்வுடைய தூதரை நெருங்கின பிறகு பதிவு செய்யப்படுகிற செய்தியை பார்க்கிறோம். எப்படி ஒருவர் எதிரியாக வந்தாரோ, எதிரி என்ற சிந்தனையில் வந்தாரோ, அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கர் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும், கொலை செய்துவிட்டு 100 ஒட்டகங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையில் வந்தாரோ, அவருடைய சிந்தனைக்கு நேர் சம்மட்டி அடியாக நடந்தக்கூடிய நிகழ்வு, எந்த எதிரி அல்லாஹ்வுடைய தூதரை சிரமப்படுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையில் வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காவலாளியாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எதிரியா வந்தவர் காவலாளியாக நிறுத்தப்படுகிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர் பேசுகிறார், நான் உங்களை துரத்தி வந்தேன், ஏதோ ஒரு உங்களை எதையாவது செய்துவிட்டு ஒரு நகர்வை எடுத்துக் கொள்ளலாம் என்று விரும்பினேன். ஆனால் எனக்கு எதிராக ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது, என்னால் உங்களை பின்தொடர முடியாது, என்னால் உங்களை கொலை செய்ய முடியாது, என்னால் உங்களை எந்த சிரமத்திற்கும் உள்ளாக்க முடியாது, உங்களிடத்திலே நான் சரணடைந்து விட்டேன். உடனே சுராக்கா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய உணவை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுக்கிறார்கள். கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உணவை ஏற்கவில்லை, மறுத்து விடுகிறார்கள். அதுல ஏதாவது விஷயம் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கிறாங்க. மறுத்த பிறகு அவர் கேட்கிறார், நான் உங்களோடு, அவர் கேட்கும் பொழுது சொல்லப்படுகிற செய்தி, இதற்கு பிறகு நான் என்ன செய்யணும், என்ன நகர்வை நான் ஏற்படுத்தணும்? இதே இடத்துல நில்லுங்க, எந்த இடத்தில் சந்தித்தாரோ அதே இடத்திலே நில்லுங்கள். நின்று விட்டு எங்களை ஃபாலோ பண்ற, எங்களை திரும்ப கொலை செய்ய
திரும்ப வேற ஏதாவது நகர்வுகளை ஏற்படுத்துவதற்கு யாராவது வந்தால் எங்களுக்கான யாரும் இங்கே இந்த பகுதிகளை செல்லவில்லை, இப்படியான ஒரு நகர்வே நடக்காதது போல நீங்கள் காவலாளியாக இருந்து கொண்டு நீங்கள் இந்த செயலை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்த நிகழ்வு, அவர் காவலாளியாக நிற்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை தேடி வந்தவர்களுடைய திசையை மாற்றுகிறார். மாற்றிவிட்ட பிறகு சுராக்கா அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சிந்தனையில் நடந்தது, அவர் இஸ்லாத்திற்குள்ளே வருகிறார். இதெல்லாம் நீங்க வரலாற்று சம்பவங்களை படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு நகர்வை நாம் கூட நினைத்து பார்க்க மாட்டோம். அதெல்லாம் எப்படி எதிரியா இருந்தாலும் எப்படி காவலாளி, சான்ஸ் இல்ல. அல்லாஹ் நினைத்தால், ரப்பல் ஆலமீன் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும் என்பதற்கான ஒரு அற்புதமான சான்று. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எதிரிகள் என்னை சந்திக்க வந்தால் இந்த மார்க்கத்தை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு வருகின்ற சந்தர்ப்பத்திலே எப்படிப்பட்ட பிரார்த்தனை அல்லாஹ் வைத்தார்களோ அதற்கு நேர் மாற்றமாக எனக்கு ஒரு சிரமம் ஏற்பட்டால், எனக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வைத்தார்கள் என்பதை நீங்கள் எடுத்து பாருங்கள். முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு 3 நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். எந்த அளவிற்கு கடுமையான பசியினால், கடுமையான பட்டினியினால் முகமெல்லாம் மறந்து கடுமையான சோர்வால் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வருகிறார்கள். சந்திக்க வருகின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம், எங்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பொதுமக்களிடத்தில் கேட்கிறார்கள், யாராவது கொடுப்பதற்காக இருக்கிறீங்களா? யாருமே இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு காரியத்தை செய்கிறார்கள், வாருங்கள் என்னோடு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கிறோம் 3 பொட்டை ஆடுகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த ஆற்றிலிருந்து நீங்கள் பாலை எடுத்து கறந்து நீங்கள் உண்டு கொள்ளலாம், அருந்திக் கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு ஹம்பிள் இருக்கு, ஒரு சின்ன ஒரு தேவை, நீங்கள் அருந்திவிட்ட பிறகு எனக்கும் ஒரே ஒரு டம்ளர் எனக்கு பாலை எடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் நம்ம சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாங்களா? அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நெருக்கடியான நேரம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள். அப்பொழுது நீங்கள் பாலை அருந்திவிட்டு அதற்கு பிறகு மிச்சம் ஒரே ஒரு டம்ளர் போதும். அப்ப இப்படி ஒரு நாட்கள் கடந்து செல்கிறது. ஒரு கட்டத்தை அடைகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த 3 நபரில் ஒரு நபர் என்ன செய்கிறார்? அந்த பால் எப்பொழுதும் போல கறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. கறந்து முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கென்று அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்கையும் எடுத்து வைக்கிறார். எடுத்து வைத்த பிறகு ஷைத்தான் எப்படிப்பட்ட சிந்தனை அவருடைய உள்ளத்திலே போடுகிறான் என்று பாருங்கள். ஷைத்தான் அவருடைய சிந்தனையில் போடுகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் என்று போல் அன்றும் இல்லாமல் காலதாமதமாக வருகிறார்கள். அவர்களுக்கான நேரம், அந்த நேரத்தை தாண்டி வருகிறார்கள். எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தை கடந்து வருகிறார்கள். அப்பொழுது ஷைத்தான் அந்த தோழருடைய உள்ளத்திலே, மிக்தாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபித்தோழருடைய உள்ளத்திலே ஒரு சிந்தனையை போடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் எப்போதும் வருகின்ற நேரம் கடந்து விட்டதப்பா, இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரே ஒரு டம்ளர் பாலை குடிக்க போறாங்களா? அதெல்லாம் வேண்டாம், நீங்க குடிச்சிருங்க அப்படின்னு ஷைத்தான் உள்ளத்துல சிந்தனையை போடுறான். மிக்தாத் யோசிக்கிறார், சரிதானே, அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்ற நேரம் கடந்து விட்டது, நான் வருந்தி விடுவோம். உடனே எடுத்து குடிக்கிறார். குடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மிடராக தொண்டை குழியில இறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் அதே ஷைத்தான் திரும்ப ஒரு சிந்தனையை போடுகிறார், என்ன மிக்தாத் இப்படி பண்ணிட்டீங்களே, அநியாயம் பண்ணிட்டீங்களே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்று ஒதுக்கப்பட்ட ஒரு பாலை அநியாயமாக இப்படி கொடுக்கிறீங்க என்று அடுத்த கட்ட சிந்தனையை போடுறான். இந்த மனிதன் படபடத்து போகிறார், ஆஹா என்ன இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்து விட்டேன், இப்படிப்பட்ட நிலையில என்ன சிந்தனையில நான் இப்படி குடித்து விட்டேன், அது அல்லாஹ்வுடைய தூதருடைய பங்காச்சு, நான் அப்படி குடிக்க கூடாது. அதே நேரத்தில் ஷைத்தான் இன்னொரு சிந்தனை போடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எதிராக பிரார்த்தனை செய்தால் உன்னுடைய நிலைமையை மிக்தாத் நீ யோசித்துக் கொள். எப்படி இருக்கும் அந்த ஆளுக்கு, எப்படி இருக்கு அந்த நகர்வு, நினைச்சே பார்க்க முடியல அவருக்கு. ஆஹா பெரிய தவறை செய்து விட்டோமே என்று நினைத்துக் கொண்டு கடும் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார். மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு தனக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையில அமருகிறார். 3 தோழர்கள், அதுல 2 தோழர்கள் உறங்கி விட்டார்கள். இவர் ஒரு குற்றத்தை செஞ்சிட்டாரு, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்ற அடிப்படையில அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு தூக்கமே வரல, தூக்கம் வராமல் இருக்கிறது. இப்படி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய தூதருடைய அவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டதை நாம் அறிந்து விட்டோம், என்ன செய்வது என்று திணறுகிறார், யோசிக்கிறார். படுத்தால் தூக்கம் வரவில்லை, படுத்து தூங்கிவிட்டு சமாளித்து விடலாம் என்று எண்ணுகிறார், முடியல. இப்படியான ஒரு சூழல் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். வருகின்ற சந்தர்ப்பத்தில்
தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களை பார்த்துவிட்டு அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத நிலையிலே அமைதியாக சலாம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகிறார்கள். தனக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பால் பாத்திரம் வைக்கப்படக்கூடிய இடத்தை பார்க்கிறார்கள், அதிலே பால் இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மிக்தாத் அவர்கள் அந்த நகர்வை பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கையேந்தி விட்டார்கள். கையேந்தி விட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய படுக்கையிலிருந்து எழுந்துவிட்டு வேகமாக ஓடி வருகிறார். ஓடி வந்த பிறகு இந்த நகர்வை பார்த்துவிட்டு, இந்த சூழலை பார்த்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல், ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டார்களே, இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்ற அச்சத்திலே இருக்கிறார். அப்படி வருகின்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையான அந்த பாலை உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்ற சிந்தனையிலே வேகமாக செல்லுகிறார். ஒரு கத்தியை எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஆட்டை பார்த்து இந்த ஆட்டின் மூலமாக நீங்கள் பால் பருகிக் கொள்ளுங்கள் என்று கட்டளையிட்டார்களோ அதே ஆட்டை அறுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு உணவாக வழங்கி விடலாம் என்று கத்தியை எடுத்துக்கொண்டு ஆட்டை அறுப்பதற்காக செல்லுகிறார். செல்லுகிற சந்தர்ப்பத்திலே இரவனுடைய நேரம், பால் சுரப்பதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஆனால் அங்கே கட்டப்பட்டிருந்த அந்த பொட்டை ஆடுகள் தயாரான நிலையிலே மடிகள் எல்லாம் சுரந்து பால்கள் வருவதற்கான ஒரு நேரமாக அந்த நேரத்திலே சுரந்து நிற்கிறது என்று சொன்னால், சுரந்து நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கிறார். பார்த்த பிறகு பிரமிப்பினுடைய உச்சகட்டத்திற்கு செல்கிறார். சென்ற பிறகு பாலை கறக்கிறார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் கறக்க கறக்க அந்த பால் வரக்கூடிய சூழலில் வந்து அவருடைய கரங்களில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்க அருந்துங்க. இல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க குடிச்சிருங்க. ஏற்கனவே குடிச்ச ஒரு டம்ளர் பாலுக்கு எனக்கு விட தெரியல, திரும்ப இந்த பாலா வேண்டாம், நீங்களே குடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறாங்க. திரும்ப அவருக்கு கொடுக்குறாங்க. இப்படியான ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட பிரார்த்தனை தான் இங்க மிக முக்கியமானது. தனக்கான உணவு எங்கும் இல்லை, எந்த விதமான உணவும் இல்லை, பெருச்சம் இல்லை, தண்ணீர் இல்லை, இது மாதிரியான எந்த உணவுகளும் இல்லாமல் ஒரு டம்ளர் பால் அன்றைக்கு அவர்களுக்கான உணவாக இருந்தது. அந்த பாலை ஒருவர் குடிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்த அந்த பிரார்த்தனையினுடைய நிகழ்வை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்படிப்பட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அத்தியும் அத்தியம்மன் அமனி வஸ்தின் மன் சகானி, யா அல்லாஹ் எனக்கு உணவளித்தவருக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்தார்கள். சாப்பிடல, பாலை குடிக்கல, ஆனா அல்லாஹ்விடத்துல கேட்டது என்ன? யா அல்லாஹ் எனக்கு யார் உணவளித்தாரோ அவருக்காக நீ உணவளிப்பாயாக, எனக்கு யார் பருக பானம் புகட்டினாரோ அவருக்காக நீ பானம் புகட்டுவாயாக. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சாங்க. தனக்கான ஒண்ணு எடுத்துட்டாலும் அல்லாஹ்விடத்துல எப்படிப்பட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறாங்க? மிக்தாதுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யல. அப்ப என்ன கேட்கிறாங்க? உணவளித்தவருக்காக. இன்றைக்கு நாம் இந்த ரமலானுடைய மாதத்துல எத்தனையோ சகர்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு வகையில அந்த பொருளாதாரத்தை வழங்கி அதன் மூலமாக சில விருந்துகளையும் நாம அதற்கான ஏற்பாடுகளையும் அமைத்திருப்போம். சில சந்தர்ப்பங்களில் பள்ளிவாசல்களே உங்களுக்கு என்று இஃப்தார்களும் சகர் உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், விருந்தளித்தவர் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், யா அல்லாஹ் இவர்களுக்கான பரக்கத்தை ஏற்படுத்தி இந்த பண்பு நம்மிடத்துல வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு டம்ளர் பாலுக்காக கேட்ட பிரார்த்தனை, எனக்கு யார் உணவளித்தாரோ அவருக்கு நீ உணவளி, எனக்கு யார் பானம் புகட்டினாரோ அவருக்கு நீ பானம் புகட்டி என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், இப்படியான குணாதிசயங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் பிரார்த்தனைகள் பல வகைகளாக இருக்கிறது. ஒரு எதிரியை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரார்த்தனை வேற மாதிரி இருக்கிறது. ஒரு சக தோழனாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பாலுக்காக எதிராக பிரார்த்தனை செய்திருக்கலாம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை முன்வைக்கவில்லை. ஆனால் இதில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ் நாடினால் என்ன வேணால் நடக்கும். அந்த உறுதி நம்மிடத்தில் இருக்கணும். இன்றைக்கு முஸ்லிம்களிலே பாருங்கள், சில சிரமங்கள் ஏற்பட்டால், ஒரு நோய், சாதாரணமான ஒரு நோய் இல்ல ஒரு கடுமையான ஒரு நோய் ஏற்பட்டால் கூட தாயத்தை கட்டுகிற பழக்கம் இன்றும் சமூகத்தில் இருக்கிறது. கடையில வியாபாரம் இல்லை என்று சொன்னால் தகடுகளை மாற்றுகின்ற ஒரு நிலை இன்றும் இருக்கிறது. முஸ்லிம்கள் பார்க்கிறோம், பெரிய பெரிய முஸ்லிம்களுடைய வீடுகள் பார்க்கிறோம். பெரிய செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு கூட வசூலுக்காக, ஜக்காத் மற்றும் நன்கொடை வசூலுக்காக செல்லுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இன்னும் தகடுகள் வீடுகளிலே மாட்டி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் பல கடைகளில், நிறுவனங்களில் எங்களுக்கு செல்வத்திலே வரக்கத்து வேண்டும் என்பதற்காக அந்த தகடின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது வல்லோனுடைய அந்த உதவி மறுக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப நம்ம பிரார்த்தனைகளை சரியாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தான் வைக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிரமங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி, நோயை உருவாக்கியவன் அல்லாஹ்,
சிரமத்தை கொடுத்தவன் அல்லாஹ். இதை கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிவர்த்தி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கையில் மிச்சம் இருக்கக்கூடிய நாட்களில் நமக்கு தேவையான பிரார்த்தனைகளையும் பிறருக்கு தேவையான பிரார்த்தனைகளையும் இது போன்ற எதிரிகளுக்கு எதிரான பிரார்த்தனைகளையும் அல்லாஹ்விடத்தில் முன்வைப்போம். ஏனென்று சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஒற்றைப்படை இரவுகளில் 27, 29 என்று சொல்லப்படுகின்ற 2 ஒற்றைப்படை இரவுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இரவுகளில் நம்முடைய பிரார்த்தனைகளை அழுத்தம் திருத்தமாக அல்லாஹ்வால் மட்டுமே முடியும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம். அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை நம்முடைய வாழ்நாளில் எடுத்து செயல்படுத்துவோம் என்று கூறி எனது முதல் உரையை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் அவனும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் ஜுமாவை அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ரமலானுடைய மாதத்தில் அதிகமான அருள்களையும் வரக்கத்தையும் சிறப்பையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மாதத்தில் எங்கு திரும்பினாலும் பொருளாதாரத்தை கேட்டு திரும்ப திரும்ப அந்த செய்திகள் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் பொருளாதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு செயல் திட்டங்களையும் செயல்களையும் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு கடந்த வாரத்திலே ஜுமாவுடைய செய்திகள்ல சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில, அதுவும் குறிப்பாக நமது தலைமையின் சார்பாக பல்வேறு விதமான சேவை நிறுவனங்கள், முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அத்தக்குவா ஹிஃபுல் மதரசா, எம்ஐசி கல்லூரி, சிலாத்திற்கு வருகின்ற ஆண்கள் பெண்கள் தாவா சென்டர் என பல்வேறு சேவை நிறுவனங்களும் சமூகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், சமூகத்தினுடைய மாற்றத்திற்காக பல்வேறு விதமான செயல்களை செய்து வருகிறோம். இதற்கெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் வருடத்திலே ஒரே ஒரு முறைதான் உங்களிடத்தில் இது போன்ற சேவை நிறுவனங்களுக்காக கோரிக்கை வைக்கின்றோம். அப்படிப்பட்ட சேவை நிறுவனங்கள் நீங்கள் தருகின்ற, குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் உங்களிடத்திலே கோரிக்கை வைப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், மற்ற மாதங்களில் நீங்கள் சதக்காவாகவோ ஜக்காத்தாகவோ நீங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கென்று ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நன்மை கிடைக்கும். ஆனால் ரமலான் மாதத்திலே கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். என்னுடைய அடியான் பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், எவ்வளவு விதமான கடுமையான வெயிலாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருந்தி கொண்டு அதையெல்லாம் ஒரு இறைவனுடைய திருப்தி, இறைவனுடைய நன்மை எனக்கு கிடைக்கும் என்ற சிந்தனையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வத்திலிருந்தும் கொடுக்கிறான். யோசனை பண்ணி பாருங்க. அப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் செல்வத்தை வழங்குகிறான், கொடுத்து விட்டு சொல்லுகிறான், அல்லாஹ்விற்கு அழகிய கடன் கொடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? அப்போ செல்வங்கள் என்பது அவ்வப்போது நம்முடைய செல்வங்களை, நம்முடைய நாம் சம்பாதிக்கின்றவற்றை சரியான முறையில சரியான இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது ஒரு கட்டத்தில் இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்துல கடுமையான ஒரு விதமான ஒரு சிந்தனைக்கு செல்லப்படுகிறது. எவ்வளவுதான் செய்யறது, எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை வரும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்நாளையும் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஹிஜ்ரத் செய்த அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்று சம்பவங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அஸ்மா பின் அபூபக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய சகோதரி. இவங்க ஒரு கட்டத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். இவங்க ஒரு கட்டத்துல ஹிஜ்ரத்திற்கு செல்லுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஹிஜ்ரத் போகணும். அப்படி போகின்ற சந்தர்ப்பத்திலே நீங்கள் அந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் படித்து வாசித்து பார்த்தால் இப்படி எல்லாமா ஒரு மனுஷன் இருப்பாங்க, இப்படி எல்லாமா ஒரு அறிவுத்திறனாக செயல்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அஸ்மா பின் அபூபக்கர் அவர்களுடைய அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அபு குஹாஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாது இருக்கக்கூடிய அந்த நபர் அபூபக்கர் எங்க செல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அபூபக்கர் ஹிஜ்ரத் செல்றாங்க, வெளியூர் செல்றாங்க. அப்படியா? அபூபக்கர் நமக்கென்று செல்வங்களை ஏதாவது வைத்துட்டு போறாரா? சும்மா வெளியூர் போறதுன்னா அவர் பாட்டுக்கு போயிட்டாருன்னா இங்க யார் பொழப்ப பாக்குறது, யார் தேவைகளை நிறைவேற்றுறது, யார் அந்த காரியங்களை முன்னெடுப்பது? செல்வத்தை வச்சுட்டு போறாங்களா? இருக்கிறதே குறைந்த செல்வம் தான். அவங்க ஹிஜ்ரத்துக்கு தேவையான செல்வங்களை எடுத்துட்டு போறாங்க. ஆனால் மிச்சம் வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அதற்கு அந்த சந்தர்ப்பத்துல ஒரு கண்ணு தெரியாத ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய உள்ளத்தை மார்க்க ரீதியான விஷயத்திலே எப்படிப்பட்ட செயல்திறனை கொண்டு சரி செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு துணியை கொண்டு வருகிறார்கள்.
அதில் சில்லறைகள் எப்படி இருக்குமோ அது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாம் பொறுக்கி வைத்து அந்த துணியை மூடி, அந்த துணியை மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணியை அந்த நகர்வை அந்த அபு குஹாஃபா என்று சொல்லப்படக்கூடியவர்கிட்ட கண்ணு தெரியாதவர்கிட்ட கொண்டு போய் கேட்கிறாங்க, அபூபக்கர் அவர்கள் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து சென்றிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நகர்வு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண்ணு தெரியாத மனுஷன் தொட்டு பார்க்கிறார், ஆமா அபூபக்கர் அவர்கள் செல்வத்தை கொடுத்து சென்றிருக்கிறார், ஒண்ணுமில்லை அது உள்ள கல்லு. ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி இருந்துச்சா இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படியான ஒரு சிரமங்கள், இப்படியான ஒரு நெருக்கடிகளை நம்ம சந்திச்சிட்டோமா? இல்லவே இல்லை. அழகான ஒரு வயிறான ஒரு உணவு சாப்பிடுகிறோம், நம்மளுடைய தேவைகளுக்கான அழகான முறையிலே செயல்களை அமைக்கிறோம். பிறநாளை சந்திக்கின்ற சந்தர்ப்பத்திலே தாய் முதல் தந்தை முதல் குழந்தைகள் வரும் ஒரே கலரில டிரெஸ் எடுக்கிறோம். அது விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல, அழகான ஒரு அமைப்பாக அந்த ஒரு நாளில் எடுக்கப்படுகின்ற அந்த சந்தோஷம், அந்த ஒரு நாளில் எடுக்கப்படுகின்ற அந்த புகைப்படத்திற்காக நாம் செலவு செய்கின்ற தொகை உச்சத்தில் இருக்கலாம். ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு 5000 ரூபாய் என்பதே ஒரு சிறிய தொகையாக தெரியலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஹிஜ்ரத் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சந்தித்த அந்த திறனை பாருங்கள். கண்ணு தெரியாத அந்த நபரை ஒரு ஆசுவாசப்படுத்த வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஹிஜ்ரத்திற்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அஸ்மா பின்த் அபூபக்கர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலை முன்னெடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு மத்தியில இப்படியான ஒரு நல்ல ஒரு சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய தர்மங்களை வாரி வாரி வழங்குங்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நரகத்தில் உங்களை அதிகம் அதிகம் பார்த்திருக்கிறேன். நீங்கள் தர்மங்களை செய்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை ஆபரணங்கள் அலங்கரிக்கலாம், உங்களுடைய கைகளில் வளையல்கள் அலங்கரிக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். நான் சம்பாதித்த, என் கணவன் தந்த, என் தாய் தந்த, என் தந்தை தந்த அந்த பொருளாதாரத்திலிருந்து நான் முறையான ஜக்காத்தை கொடுத்து விட்டேனா, எனக்கு இறைவன் வழங்கிய செல்வங்களை தர்மங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டேனா என்ற ஒரு நல்ல ஒரு அலங்கார தோற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கழுத்திலும் கைகளிலும் ஆபரணங்கள் ஜொலிக்கலாம், ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்படக்கூடிய அனைத்தும் ஜொலிக்கலாம், தவறே இல்லை. அதையெல்லாம் தாண்டி நாளை மறுமை நாளில் எந்த விதமான பரிந்துரையும் யாராலும் எவராலும் எதையாலும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதை நான் செஞ்சிருக்கலாமே, ஒரு அரப்பவன் தானே, ஒரு காப்பவன் தானே, ஒரு 10 கிராம் தானே கொடுத்திருக்கலாமே என்ற ஒரு சூழல் வந்தால் எதையுமே செய்ய முடியாது. அதே போலதான் ஆண்களும் தன்னுடைய பொருளாதாரங்களை சேகரித்துக் கொண்டே இருக்கிறோம். சேகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த செல்வங்கள், அந்த தர்மங்கள், அந்த சதக்காகள் அன்றைய காலகட்டத்தை வாழ்ந்த அந்த மக்களோடு ஒப்பீடு செய்யும் பொழுது நான் அந்த தர்மங்களை நல்வழிகளை செலவு செய்து விட்டேனா என்ற சிந்தனையை நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வோம். எந்த காலகட்டத்திலும் இறைவனுக்கு வழங்குகின்ற அந்த செல்வங்கள், இறைவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செலவழிக்கப்படக்கூடிய செல்வங்களில் ஒரு காலத்திலும் கஞ்சத்தனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிந்தனை உள்ளத்தில் இருக்கக்கூடாது. கஞ்சத்தனத்திலிருந்து யார் பாதுகாப்பு பெற்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். அப்படிப்பட்ட வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய வசூல் மாநில தலைமை நடத்தக்கூடிய சேவை நிறுவனங்களுக்காக வழங்கப்படுகிறது. அதனால் அல்லாஹ்விடத்திலே திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தவாறு அதிகமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.